கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் தாயார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்பட்ட நோயினால் உயிரிழந்துள்ளதாக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தை அடுத்து இஷாரா செவ்வந்தி தப்பியோடியபோது காவல்துறையினர் அவரது தாயாரையும் இளைய சகோதரரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட நோயால் இஷாராவின் தாயார் உயிரிழந்துள்ளதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை இஷாரா செவ்வந்தியின் இளைய சகோதரரான சமிந்து திவங்க வீரசிங்கவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டாரா உத்தரவிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 8 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சமிந்து திவங்க வீரசிங்கவை தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிவானுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபர் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் சிதாந்த ஜெயவர்தனை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தனது கட்சிக்காரர் எந்த வகையிலும் குற்றத்தில் ஈடுபட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஒரே காரணம் அவர் இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் என்பதுதான் என்று சமர்ப்பித்த வாதங்களை ஏற்றுக்கொண்டே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியாததால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இந்த இளைஞனையும் அவரது தாயாரையும் கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார்.